நேர்ல வெளியே பாத்திருக்கேன் போயிட்டான்டா. ப்ரோ. வல்லரும் ப்ரோ நான். அதான்டா சொல்றேன், இவனா சும்மாடா ஒண்ணுத்துக்கும் ஆக மாட்டான். அவனுக்கு சண்டை இழுத்து விட்டுட்டு நல்லா உட்காந்து குளிர்காயிறது உட்காந்து. நான் சொல்றேன்ல இவனை பத்தி, இவ்வளவு பேருக்கு நடுவில் இவன் இருந்து வேலையை பார்த்திருக்கான் பாரு. விளையாடுறா இவனும். ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சே விட்டேன். விக்டிம் பிளே பண்ணிட்டேன், நீ அங்க போய் பேசணும் இங்க போய் பேசணும்னு இழிச்சுவா கூறி நினைச்சிட்டு இருக்கான் போட்டு. இப்படிதான் வருஷம் ஃபுல்லா எல்லாத்தையும் உட்காந்துட்டு எப்பா நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, ஏன் இது சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படியே இதை வந்து நீங்க பண்ணது தப்பு தான்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன், முடிச்சு விட்டு இருந்திருப்பேன். இன்னசென்ட் பீஸா இருக்கீங்க. ரகுமான் ப்ரோ இருங்க இது நீங்க வந்து நல்ல ஒரு பீயிங்ல நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி உன்னை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பத்தி பேசுறாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, அது உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா இங்க பேசுறதெல்லாம் சும்மா நீங்க ஏதோ அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நிறைய இல்ல நான் ஏன் அவர்கிட்ட சொல்லனா, சரி எதுக்கு ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அது இதனால ஸ்டாப் ஆகணும், அது பண்ற வரைக்கும் பண்றதுனால தான் நான் சரி ஓகே அப்படியே விட்டு வச்சேன். அவ்வளவுதான். இவனை நான் இது நம்ம ஏகே ஃபேன்ஸ்லயே அதிகமா பார்த்தது நான் சபாவை தான். சென்னை வரும்போதெல்லாம் இவனை தான் பார்ப்பேன். அத்தனை தடவை எனக்கும் அவனுக்கு பிரச்சனையா இருக்கட்டும். சபா ஏர்போர்ட் வந்து நிப்பா எப்போதுமே. இல்ல நீங்க இங்க அவன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருங்க, அங்க ஊரே நம்மள எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு. கேவலமா இருக்கு. சம்பந்தம் பேசாத கார்த்தி. போறாங்கடா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீயே உட்கார்ந்து அழுதுட்டு கேவலமா இருக்கா? உனக்கு ஹியூமன் எமோஷன் டேய் கார்த்தி, குட் பை அக்லி தானே நம்ம படம். விடாமுடிச்சு யார் படம்னே தெரியாது. விட்றா யாருனாவது இப்ப நெல்சன் ப்ரோ ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. இப்ப யாருன்னா நெல்சன் பாட்டு கேளுங்கடா. அவர் வந்து இல்ல இருங்க நெல்சன் ப்ரோ, சும்மா அவங்கள போட்டு அடிப்பானுங்களே. அவங்க வந்து நீங்க குறியீடு போடுறீங்க, அப்புறம் வந்துட்டு சொன்னா அப்டேட் வர மாட்டேங்குது. நேத்து அவர் தான் தைரியமா போட்டாரு. நீங்க இப்படியே மாத்தி விடுங்க. இப்ப தீபக் டாபிக் மாறி போட்டோம், அப்படிதானே உங்களுக்கு? அவருக்கே தெரியும் ப்ரோ. நல்லா டீசெண்டா என்னைக்கோ நல்லா வந்து ஏதாவது பேச மாட்டேன் பண்ண மாட்டேன்னு என்னைக்கோ சொல்லிட்டேன் ப்ரோ. டாபிக் எல்லாம் இப்ப மாத்த வந்து பேசிட்டு போயிருக்காங்கல்ல. அதான் சொல்றேன், இப்ப என்ன டாபிக் ப்ரோ அது போங்க. அதான் என்ன டாபிக் போங்க, இப்போதைக்கு போங்க. நாளைக்கு பார்த்து நாளைக்கு என்ன லைக்கா, நாளைக்கு அது பார்த்து விடுங்க. நாளைக்கு செஞ்சுக்கலான்றீங்களா? அடிச்சு மன உளைச்சலுக்கு தான் ஆளாகணும். அதை விடுங்க. நெல்சன் உங்களை பத்தி பேசணும், நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு ஒரு இடையில பக் ஆயிருச்சு. நான் ஒண்ணு இல்லடா, ஆபீஸ்னு வந்தேன்டா, வந்து ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட்டேன்டா. சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு 10 நிமிஷம் உறங்கணும்டா. அத சொல்றாங்கடா அப்பா. நே அத சொல்லலனே, உங்களை பத்தி பேசணும். ஒரு ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புனது, நீ என்ன பண்ணேன்னு கேட்டா சூப்பர். அது நான் ஒண்ணும் பண்ணல, ஏதோ ப்ரூஸ் போதும். அவன் ஒரே ஒரு லைன் தான், ஓ வா ஓ ஏ ஓ, அவ்வளவுதான் முடிச்சிட்டான். அத ப்ரூஸ் நீ அவர் என்ன சொன்ன, ஓய ஓய அப்படின்னு எப்படி சொன்ன? அவனை இறங்குங்க, அவனை இல்ல அவனுக்கு என்ன ஒண்ணு எனக்கு கோர்ஸ் கொடுங்க. என்ன செஞ்சான் ப்ரூஸ்? என்ன செஞ்சான் இந்த மேட்டர்ல? இல்ல எனக்கு வேற பயம் வந்துருச்சு. திருப்பி அவன் ஏன் மேட்டருக்கு வந்தோன்னா திருப்பி நான் சொன்னதை சொல்லுவான், திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீ சொல்ல வேணாண்டா விட்டுடா அப்படின்ட்டு. இல்லண்ணா, இதெல்லாம் பல நாள் வந்தோம். இவன் இந்த இவ்வளவு பேருக்கு நடுற கேம் ஆடிக்கிட்டு ஒரு குட்மேன் இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தான் பாத்தீங்களா? அதுதான் கடுப்பே. சுத்தி எல்லா வேலையும் பார்த்துட்டு இல்ல சி ப்ரூஸ், டு பி ஃப்ராங்க் நான் சொல்றேன், அவர் ரஹ்மான் ப்ரோக்கும் தெரியும் கட் அவுட் எல்லாம் வரல எனக்கு தெரிஞ்சு. என்னன்னு கார்த்திக் நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல பின்னாடி பேசினதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உனக்கும் இன்க்ளூடிங் யூ எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? எல்லாம் சரி சைலண்டா இருந்தோம். சரி ஓகே, அவன் என்ன பண்ண போறான், மேக்ஸிமம் பர்சனுக்குள்ள வரமாட்டான். இந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரி கேம் ஆடி இருப்பான். பட் பசனுக்குள்ள சண்டை ரொம்ப பிரச்சனை பண்ண மாட்டான்னு நினைச்சோம். பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ரொம்ப கேவலம் போயிட்டான், தேவையில்லாத விஷயத்த பேசி. அப்படி நினைச்ச வரைக்கும் ஆப் வச்சிருப்பான்னு சொல்லி டேட் தான் தெரிஞ்சிருக்கும். இல்ல அவன் இல்ல கொடுவா, அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். கொடுவாவும் ப்ரூஸும் பேசுவாங்க, கொடுவாவும் இப்படி அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். சபரிஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு பேசுவாங்க. இல்ல சபரிஸ் பேசலையா? சபரிஸ் பேசவே இல்லையா? சபரிஸ் சும்மா சபரிஸ் நீ பேசவே இல்லை தெரியும். ஏங்க நீயா உள்ள ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தானே இது பேசிட்டு இருக்கேன். நீ நான் ட்ரிப்ப ஸ்டாப் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீங்க இல்ல நான் அத போன வாரமே கொடுவாட்ட பேசிட்டேன். டேய் நமக்கு டைம் வரும், படம் டைம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிதான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். படமே இல்லையாடா, பேசுங்களா.
இல்ல அதுக்கப்புறம் தான் திரும்ப இன்னைக்குதான் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவன் சரண் எல்லாத்தையுமே பேசிட்டு இன்னைக்கு கண்டிப்பா பண்றோம்னு சொல்லிட்டு தான் திரும்ப போட்டதே. ப்ரோ ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நைட் 4 மணிக்கோ இல்ல 3 மணிக்கோ பேசலாம். பட் ஆனா டேய் ப்ரூஸ், எதுக்கு அப்ப படம் போஸ்ட் பண்ண உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சாடா? இல்லையே, யாருக்குமே தெரியாது. இல்ல அவன் மதியானமே சொல்லிட்டான், 3:30 மணி தெரிஞ்சனாலதான் கான்காலே இன்னைக்கு சொல்லிட்டான், ஸ்பேஸ் 3:30 மணி பண்ணு கான்காலே 3:30 சொல்லிட்டான். இல்ல டேய் 3:30 இது குரூப்ல போட்டிருந்தான். இன்னைக்கு அவனை எக்ஸ்போஸ் பண்ணோம். அதெல்லாம் இல்ல உங்களுக்கு குரூப் இல்ல தெரியாது. ஏகேஸ், அவன் கேட்டேன் ப்ரோ இன்னைக்கு ஸ்பேஸ் போட்டுமான்னா, எதுக்கு ப்ரோ சரி இதான் படம் வருது ட்ரெயிலர் வர மாதிரி இருக்குது எதுக்கு அப்படின்னு. இல்ல ப்ரோ அதான் வரதே இல்லையே, எதுக்கு ப்ரோ நான் அட்லீஸ்ட் இதை போடுறேன் டைம் பாஸ் ஆகும் அப்படின்னா. 3:32 இந்த படம் டேய் படத்துக்கே ஹைப் இல்ல, வந்தா என்ன வரல எனக்கு தான் எனக்கு இருக்கு. நான் இதை பேச திரும்ப கண்டென்ட் ஆகும் தான் நான் அமைதியா இருக்கேன். வந்தா வரட்டும் இல்லைன்னா போட்டோம், அவ்வளவுதான், எனக்கு இஷ்டமே இல்ல. 10 நாள் எதுவும் பண்ணி ஜிபி வர வைக்க முடியாதாடா? அதை பத்தி குண்டியான்னு அடிக்கலாம் 10 நாளா, வேற எதுவும் பண்ண முடியாது. ப்ரோ ஆபாசமா பேசாதீங்க ஏகேஸ் ப்ரோ. டேய் நான் குண்டி கூட காட்டுறேன்டா, படத்தை வர வைங்கடா, 10 நாள் லீவுடா. டேய் ஹரி பைத்தியக்காரா, கண்டென்ட் டேய் முறை நீ வயிற்றுச்சலா இருக்குடா, நீ வேற வயிற்றுச்சலா இருக்கா. நான் இங்க ஏன்டா என்னைய மட்டும் பேசும்போது கடிச்சான், இவனை கடிங்கடா. டேய் ஹரி, நீ சொல்லிட்டு அப்படியே ஹேண்டில் நேம் பார்த்தேன்டா, சூப்பரா இருக்குடா. ஏய் நான் இப்போ சொல்றேன், கண்டிப்பா இங்க உள்ள ஒருத்தனுக்கு அவன் போன் பண்ணி மேனிபுலேட் பண்ணுவான், அதெல்லாம் நம்பாதீங்க, அவ்வளவுதான். யாரும் இல்ல, அது ரஹ்மான் ப்ரோ தான். இல்ல இல்ல கிடையாது, ரஹ்மான் ப்ரோ வரமாட்டேன் தெரிஞ்சு போச்சுல, உஷாரா இருந்துட்டா. அவரே சொல்லிட்டாருல, நான் உன்ன மேல எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வாய்ப்பே இல்ல ப்ரோ. நான் உங்களை மென்ஷன் பண்ணி போடலங்க போறான். நான் வேற இல்ல இப்ப வந்து புது பாய்ஸ் வந்துரும், இப்ப வந்து புது சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அங்க போயிருவாரு. இல்ல நான் அந்த நெல்சன் சொன்னாலும் சொல்ல போறான் பாருங்க. ஆமா இல்ல இல்ல கேஸ் புது சோல்ஜர்ஸ் இருக்காங்க, புது பசங்க இருக்காங்கல்ல, அவன் எது சொன்னா நம்புறான் அவனுங்க அந்த கும்பல. ஒரு நாள் அங்க உள்ள ஒருத்தருக்கு முடி குத்துவான், அப்ப தெரியும் நான் அந்த கேங்குக்கு. ஆமா கரெக்ட் தான். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், காலைல தான் ஆத்திக்கு வந்து சொல்லிட்டு போனாரு ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி இருக்கு பொங்கலுக்கு, அதை பாப்போம்ட்டு. ஏய் சபரிஷே, படத்தை இப்ப இங்க என்ன போயிட்டு இருக்க, நீ படத்தை பத்தி பேசிட்டு இருக்க, எவ்வளவு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இங்க யார வந்து மேனிபுலேட் பண்ணணுமோ, எங்க எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறது யாராருக்கு இங்க பழகுறவங்க எல்லாத்துக்கும் அவங்க உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த விஷயம் யாரும் பண்ணாம இருக்காங்கன்னா, ஒரே விஷயம் பழகிருக்காங்க. என்னதான் சண்டை வந்தாலும் இன்னொருத்தவங்கிட்ட கொண்டு போய் மேனிபுலேட் பண்ணி அதை பத்தி நெகட்டிவ் பேசணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனா இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து இப்ப தெரியுது. இதே மாதிரி மறுபடியும் போயிட்டு நீங்க சொல்ற மாதிரி யாருகிட்ட சொன்னாலும் கூட இது இங்க ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆன ஒரு விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்த மட்டும் கிடையாது, இல்ல ப்ரூஸும் இப்போ நம்ம நானும் அவனும் யாரோ ஒரு 2 பேர் 3 பேர் பேசியிருந்தா சரி ஓகேன்னு விட்டுலாம். இப்போ வந்து பேசினவங்க எல்லாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ்ல இந்த மாதிரி 3-4 பேர் 5 பேர் வந்து பேசிட்டாங்க, அது ஓப்பனா தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அவன் என்ன போய் சொன்னாலும் பண்ணாலும் இங்க நம்ம கிட்ட இப்ப வர்றான்டா அப்படிங்கிற மாதிரிதான் ஆகி போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஒரு டைம் ப்ரோ இவன் இந்த மாதிரிலாம் அந்த டைம்ல யார் எகென்ஸ்டா இப்போ எனக்கும் உங்களுக்கும் சண்டை வர்ற டைம்ல இப்போ என்கிட்ட வந்து சொன்னா நான் கண்டிப்பா பிளைண்டா நம்பக்கூடிய ஆள் தான் அது. நான் உங்களை மட்டும் சொல்ல கிடையாது, யார் கூட சண்டை வந்தாலும் பிளைண்டா நம்பக்கூடிய ஆள். அந்த மாதிரி பிளைண்டா நம்பக்கூடிய இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்காம இருப்போமா இல்ல நம்ம போடாம இருப்போமா சொல்லுங்க? கரெக்ட் தான். இதுதான் வந்து இதுதான் பேசினா உங்ககிட்ட ப்ரூஃப் கேளு, என்னைக்கு போட்டேன் எனக்கு சொன்னா அதை சொன்னா இதை சொன்னா ப்ரூஃப் இருந்தா பேசுன்னு சொல்லி பேசுறது. இல்ல அதே மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், அது எப்படி நினைச்சீங்க சரி. சில பேர் ஃபேமிலியா பழகுவீங்க, சில பேர் ஒரு மாசத்துலயே நல்லா ஃப்ரெண்ட்லியா பயங்கரமா தான் இருப்பீங்க. என்ன சொல்ல சில 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 பர்சன் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா யார் எப்படி என்ன மாறுவான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா நல்லவங்களும் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல, பட் சில பேர் இப்படி வந்து நல்ல ரஹ்மான் நான் வாட்ஸ்அப் பாருங்க. ரஹ்மான் ப்ரோ திருப்பி எல்லாம் முதல்ல இதெல்லாம் சொல்ல முடியாதுடா, முடிஞ்சுடா. டேய் அர்ஷத் குழம்புறோம்டா, ஆப்பிளுக்கு ஜிபி வருமா, அப்ப ரிலீஸ் பண்றதுக்கு மறுபடியும் வருவான் பாரு விடாம தூக்கிட்டு. இல்ல ஜிபியு வந்து அவனே ஸ்லோ பண்ணிட்டான் அவருக்கு, அவன் எப்படி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும்? அரே இதுக்கு மேல விடாமச்சு வர மாட்டான். ஒண்ணு இந்த விக்ரம். சரி நெல்சன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க, நெல்சன் ப்ரோ எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாரு. வணக்கம் பொங்கல் கமான் கிராண்ட் சோலோ ஃபெப் ரிலீஸ். ஃபெப் ரிலீஸ் நெல்சன் ப்ரோ.
டேய் அவரு ஏன்டா நீ கடிச்சிட்டு இருக்கிற? ஒரு நிமிஷம் மூடிட்டு இருந்தா அவர் என்னமோ சொல்ல வந்தாரு. ரகுமான் சொன்னாரு கௌசி நீதானோ சொன்னாரு இல்ல ஒரு நிமிஷம் கௌசி நீதானோ ஒரு மாசம் முன்னாடி நானும் ட்ராக்கர் எல்லாம் தெரியும்டா நீ சொல்லு. நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இவன் போத வச்சு பார்த்தா 2 படமும் பொங்கலுக்கு வராத நான் அப்பவே சொன்னேன். அது போயிட்டா போடல நம்ம அடுத்த தாண்டி நடந்திருக்கு. கடைசியில இவனும் உழப்பிட்டான், நாசமா போச்சு பொங்கல் டேட்டும். 2மே பொங்கலுக்கு வராத எனக்கு தோணுச்சு. அவன் வந்து டெய்லர் எதுவுமே விடாதப்போ டீசர் விடாதப்போ எனக்கு எதுவுமே சொல்லலையா? எனக்கு அவன் போஸ்டர் விட போகும்போது ஒவ்வொரு போஸ்டர்லயும் டேட்டே இல்லாம விட்டான் பாத்தியா? அப்பவே டவுட் இருந்துச்சா சவடிக்கா லவடேக்கா மால் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு லைக்கா. வலிமை படமும் பொங்கல் வந்துதானே தள்ளி போச்சு. அது வந்து கொரோனானால இதாச்சு. கொரோனானால தள்ளி போச்சு. ரகுமான் அண்ணா கிராண்ட் பிப்ரவரி ரிலீஸ் போடுங்க. சூர்யாவோட பொங்கலுக்கு வரும், ஜிபி வராதுல்ல. ரகுமான் ப்ரோ எனக்கு ஒரு டிஎம் வந்து யார் தெரியல போன் பண்ணி வச்சுக்கிறேன். உனக்கு சாங் ஷூட் எடுத்து உனக்கு மூணாவது நாளே உனக்கு முடிச்சு உனக்கு அனுப்புறாங்க. இல்ல நெல்சன் ப்ரோ இருங்கப்பா இல்ல நெல்சன் ப்ரோ எனக்கு ஒன்னு தெரிஞ்சது. பேசறதுல கண்டுக்காதனே கஷ்டத்துல பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். இல்ல அரி ப்ரோ யாரே எனக்கு நல்லா தெரியும். ப்ரூஸ் உண்மையான காரணம் தெரியலங்கறேன். எனக்கு அது கடுப்பாது. உண்மையான காரணம் தெரியலங்கறேன். இப்ப ஈவினிங் வரைக்கும் ஓகேங்கறானுங்க, எதுக்கு இப்ப திடீர்னு மாறறாங்கறேன். ஏதோ டிஎம் வந்திருக்கு, அத கேளுங்க. என்ன பண்றீங்க? டேய் இதான் அசோக் நம்ம அசோக் டிஎம் என்ன டிஎம் என்னவா அசோகா? அவனே ஏதோ தீபக்க பத்தி சொல்றான், யாரும் ஒண்ணும் இல்ல. இல்ல ப்ரோ நெல்சன் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இது கர்மா அந்த இது சொல்லுவாங்களா, அதான் லைக்காக்கு நடந்துக்குது. கங்குவா படத்தை தள்ளி வச்சான்ல. லைக்காக்கு நடக்குதா, நமக்கு நடக்குதா? அதான் அவன் கங்குவா படத்தை தள்ளி வச்சான். கடைசி விடாமுயற்சி தள்ளி போற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல விடாமுயற்சி மேல வந்த கௌசி கேக்குது. கௌசி கேக்குது. லைக்காக்கு இந்த வருஷம் எத்தனை படம் வந்திருக்கு? 24ல இல்ல இது வேட்டையன் வரதுக்காக கங்குவா தள்ளி வச்சான்ல, அவனோட சாபம் மாதிரி இது. இதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் போயிடுச்சு. இதுல பெங்களூர் வரணும், ரூம் எடுக்கணும், ரைட். எனக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனா பாக்கலாம். நான் நெல்சன் ப்ரோக்கு இன்னைக்கு தான் கால் பண்ணி ப்ரோ நான் நேரா பெங்களூருக்கு வந்துடுறேன், எந்த ஊருக்கு எல்லாம் போல 4 மணி ஷோ பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி தான் சொன்னானுங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும், நாளைக்கு சொல்றேன் நானுங்க. அப்படியே வச்சாங்க. இன்னைக்கு டெய்லி வராது, நாளைக்கு வரும், நாளைக்கு சொல்றேன், எப்போ டேட் என்ன சொல்றேன் நானுங்க. சரி நான் நினைச்சேன் இன்கேஸ் தள்ளி போன ஒர்க் இருந்தா கூட 14ஆம் தேதி போகணும்னு நினைச்சேன் நானு. மிஞ்சி போனா அதான் என் மைண்ட்ல தான் ஓடிடுது. மிஞ்சி போனா 10 இல்ல கூட 14ஆம் தேதி போகணும்னு நினைச்சாங்க. இல்ல எனக்கு அது கூட ஒண்ணும் இல்ல ப்ரோ, போஸ்ட்பான் பண்ணது கூட பிரச்சனை இல்ல ப்ரோ. ஹாப்பி நியூ இயர்னு போட்டிருக்கான் பாருங்க. எனக்கு இல்ல நமக்கு பெஸ்ட் நியூ இயரா அமையும்னு நினைச்சோம். ஹாப்பி நியூ இயர் கூட ஒரு விஷயம் வச்சுக்கினேன், இந்த வெயிட் ஒர்த்துன்னு போட்டிருக்கான் பாரு, அதுதான் இன்னும் வயிறு எரியுது. இல்ல ஏன்டா பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு அது என்னடா உனக்கு ஒர்த்து இன்னும்? டேய் ஒரு நிமிஷம், எங்க இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எங்க சொன்னதாரி போய் சொல்றான் கடிங்கடா. சரி டாபிக் மாதிரி கமிங் பேக் டு கிரிக்கெட். அதெல்லாம் கிடையாது. கிரிக்கெட் கேம் போனோம், ஃபுட்பால் கேம் போனோம், படத்தை பத்தி பேசணும். நியூஸ் 2 வருஷமா வெயிட் பண்ணுங்க ஒரு படத்துக்காக. அவன் இஷ்டத்துக்கு ஒரே நாள்ல போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். இப்ப நீ அப்படிதான்டா பண்ணுவோம். இஷ்டம்னா கஷ்டம்னா வெளிய போடா. லைக் ஆபீஸ் நாளைக்கு இருக்காது, வச்சுக்கோங்க போயிட்டு. அவனை தூக்கார்த்தி. நம்ம இப்ப பேசுறப்போ அனிதி அவன் நடக்க பேசிட்டு இருக்கோம். ஏய் கௌசி, இஷ்டம்னா கஷ்டம்னா வெளிய போ. என்ன கார்த்தி நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ராமதாஸ் சொல்லல, இங்க நான் எடுக்கிறதா முடிவு, என் முடிவு கெட்டு இருக்கிறது இருக்கு. அவர் எடுக்கிறதா முடிவு. இஷ்டம்னா கஷ்டம்னா போங்கடா. அப்படிதான் இருக்கு. அப்படிதான் போஸ்ட்போன் பண்ணுவோம். அப்படிதான் பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுவோம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சு, நம்மளுக்கு யாருமே கஷ்டம் ஒரு சோகம்லாம் கிடையாது, எல்லாம் பார்த்தாச்சு நெறியோ. அதனால அவ்வளவுதான்டா, அப்படிதான்டா பண்ணுவோம். பிப்ரவரி ரிலீஸ்ரா. இஷ்டம்னா படம் பாருங்கடா, இல்லன்னா பாக்காதீங்கடா. அது சாதாரண பிப்ரவரியில கிராண்ட் பிப்ரவரி ரிலீஸ். அவ்வளவுதான். ஸ்டே டியூன்டு ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். புண்ட அப்டேட் புண்ட முயற்சி. நான்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஹரி கெட்டவார்த்தை பேசனா கீழ கிளம்பி போ. எனக்கு கெட்ட வார்த்தை பேசாத, இது பேசாதுன்னு உனக்கெல்லாம் மனசு கஷ்டமா இல்லையா? 2 வருஷமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கணும்.
ஜிபிவாச்சும் அந்த பாரு கோச்சில என்ன போய் பேச பாருங்க விட்டா தெரியும். அப்பவே நான் பேச ஆரம்பிச்சோடனே லாக் இல்ல போட்டாங்க. அவரு அதனால எஸ்கேர் அமைதியா ஃபேனு, இருக்கேன். நான் அவருக்கு எனக்கு பேச கஷ்டமா தெரியாம இருக்காது. அது வேணா கரெக்ட் தான். அவரு சரி, அவர் கீழே டெலிபோன் நம்பர் இருக்கு சூர்யா பாருங்க. ஃபேன்ஸ் இல்லையா? ஹரி அவ்வளவு வருத்தமா இருந்தா கீழே டெலிபோன் நம்பர் கொடுத்துருக்கான் பாரு, போன் பண்ணி அசிஸ்வாக்கிட்டு. அந்த புள்ள சூர்யா போனே ஃபேன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி சூர்யா ஃபேன்ஸ் ஏகேஎஸ் போட்டோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நியூ இயருக்கு வந்து நான் சூர்யா ஏன்னா ஏகேஎஸ் போட்டோ இறக்கி விட்டுறேன். புரியல என்னது? சூர்யா ஃபேன்ஸ் தான் ரொம்ப நாளா உன் போட்டோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூ இயர்க்கு செலிப்ரேஷனுக்காக உன் போட்டோ இறக்கி விட்டுறேன். ரைட்டு ரகுமான் ப்ரோ கூட எனக்கு தெரிஞ்சு விடாமல்சி பொங்கல் ரிலீஸ் ஆகுமா? என்னடா தீபாவளி உனக்கு? இல்ல தீபாவளி ரிலீஸ் ஆகுமா? நெல்சன் அண்ணா இருக்காரா? நெல்சன் அண்ணா இந்த போஸ்ட்போன் டிசிஷன் யார் எடுத்தான்றது மட்டும் எனக்கு கேட்டு காம்பரமைஸா போயிடலாம். எதுவும் சொல்ல மாட்டோம். காம்பரமைஸா அதுதான் போயிடலாம். இந்த போஸ்ட்போன் டிசிஷன் மேன் லிவிங் இன் சிங்கப்பூர்ரா. அவர் வாய்ப்பே இல்லடா. அவருக்கே தெரிஞ்சிருக்காரா இது பைத்தியக்காரங்களா? ஏண்டா அந்த ஆளு எல்லாத்தையும் அவன் ஏன் அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூட்டிங் எல்லாம் போயிருப்பாரு எனக்கு தெரியல. அவருக்கு எதுவுமே தெரியாதா? எல்லாமே ப்ரொடியூசர் ஹவுஸ் தான்டா பண்றாங்க. அவர் வந்து அவருக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லடா. அவர் நடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுவாரா? நம்புங்க. அந்த சென்னை 628ல இந்த பீச்ல கிரிக்கெட் விளையாடுவானுங்களே, எனக்கு லெக் சைட்ல 2 பேர் வேணே மாதிரி சொல்லுவாங்க அந்த பவுலர். அந்த மாதிரிதான் மைக்லி சொல்லிப்பான், எனக்கு இன்னும் ஒரு 20 நாள் வரணும் சார் போஸ்ட் இது பண்றதுக்கு போஸ்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் ப்ரோ படம். கவலைப்படாதீங்க. சும்மா இருந்தா கூட ஜிபி வந்திருக்கா. விடாமரிச்சு பொங்கல் வேணும் டேக் போட்டா உங்களை தான் அடிக்கும். இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். எனக்கு இது மாதிரி எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி வந்துட்டு அதுக்கப்புறம் ஜிபி வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவன் இப்படி எல்லாம் நல்லா பெருசா கொடுத்துட்டாங்க. ஐயோ ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டானுங்களே. என்னன்னமோ இப்பதான் பிளெக்ஸ் டிசைன் எல்லாம் பேசிட்டு வந்தா. சரி வாங்க சவடிக்காடு போய் ரீல்ஸ் பண்ணலாம். அதாவது பண்ணலாம் அவங்க பொங்கல் இது. பிளெக்ஸுக்கு டிசைன் எல்லாம் பேசிட்டு வந்தா. அது தெரிச்சலா இருக்குடா. நீ அதுல ஜிபிஎலுக்கு தானே போடுற. அது ஜிபிக்கு ரெடி பண்ணு. நல்ல வேலை இந்த விக்ரம் படாவது வரும். நீ இவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டானே பாவம், அவனுக்காவது தள்ளி போயிருக்கும். டே ஸ்டார்ட்ஸ் வித் ஆதிக்கு, டே எண்ட் வித் மன உளைச்சல். சூப்பர். எனக்கு நியூ இயர் ஸ்டார்ட் வித் தி ஸ்பேஸ் அவ்வளவுதான். இல்ல அரே அரே இதுதான் வந்து 3வது ஸ்பீக்கர்ல உட்கார்ந்து இதுதான் உள்ளார வச்சிருந்தியா? என்ன அன்மியூட் பண்ணி அதுக்கு 3வது ஸ்பீக்கர் லிசனர்ல உட்கார்ந்து யோசிச்சு மேல வந்து சொல்ல முடியாது. அப்படிதானே? இல்ல எவ்வளவு பெரிய பிரைம் ஸ்லாட் நெல்சன் ப்ரோ இது லேட் இது போஸ்ட் பண்ணானதுக்கு யாரு காரணம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஆமா நெல்சன் ப்ரோ யார் டிசைன் சொல்லுங்க. நீ வேறடா என் டீலும் ஏகேஃபனா நானும் ஏகேஃபனா டீமே டிஸ்கஸ்டா ஒரு 1 hour வெள்ளிக்கிழமை எல்லாம் படத்துக்கு எங்க போலான்ட்டு நாங்களாம் வேலைக்கிழமை ஜோக்கரா இருப்போம். இன்னைக்கு நியூ இயர் ஷோக்கு எவ்வளவு பேர் நம்ம போய்க்கிறாங்க. படம் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கொஞ்சம் பேர் நியூ இயர் ஷோக்கு நல்லா வைப் பண்ணிட்டு வரலான்ட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? படம் பார்த்துருக்காங்களா இல்ல தேட்டர்? இப்பதான் ஜெயகேசுக்கு போன் பண்ணேன், பாய் போன் வைங்க பாய் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. இல்ல அதுதான் இல்ல அந்த ஒரே அந்த படத்துல லைட்ட போடுற லைட் ஆஃப் பண்ணியோ அந்த மாதிரி அந்த நோட்டீஸ வந்து இன்டர்வல்ல நஷ்டமா போச்சு எல்லாருக்கும். போய் இல்ல எல்லாரும் இன்டர்வல்ல ட்ரைலர் வரும்னு போயிருப்பாங்க. டேய் நீங்க எல்லாம் போங்க. நாங்க வந்து இந்த டெய்லி ஒரு போஸ்டர் பிளான் பண்ணிருந்தோம்டா. இன்னைக்கு நைட் போஸ்டர் எடுத்துறதுடா. அதுல ஒரு காசு வேஸ்ட் பண்ணாது ப்ரோ. அட போங்க. அடுத்த வருஷம் போஸ்டர் வந்து அலையாட ஓட்ட கௌசி உடு ப்ரோ. நெல்சன் அண்ணா எதனால போஸ்ட் பண்ணா? என்ன ரீசன் அது? அது ஆக்சுவலி நிறைய இருக்கு சொல்றாங்க சபீஷ். அதாவது ஆர்ஆர் ஒர்க் ஒண்ணு அனிருத் அது ஒண்ணு இருக்கு. அது ஆக்சுவலி அவனும் ஸ்பீட் தான் பண்றான். அவனுக்கு குறை சொல்ல முடியாது. பட் இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்கு. 10ஆம் தேதிக்குள்ள முடியாதானுங்க. அது ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளமா? பொங்கல் எவ்வளவு வேலை வச்சிருக்க அக்கவுண்ட்ல கௌசி கொடுக்கிறதுக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம்? ப்ரோ அப்படிதான் ப்ரோ. யாரோ ஒரு ட்வீட் போட்டாங்க. என்கிட்டயே இல்ல ப்ரோ காசு. நான் கேக்குறேன் ப்ரோ. என்ன ப்ரோ கேட்க கூட கூடாது? எனக்கு தெரியாதுடா. எனக்கு சத்தியமா தெரியாதுடா. அப்படி ஏதாவது பிரச்சனைனா ட்வீட் கூட போக சொன்ன கிரவுட் ஃபண்டிங் கூட பண்ணிரும். ஆனா பண்ணி விடுறோம் ப்ரோ. தலைக்கு அது கூட பண்ண மாட்டோமா? இந்த அளவுக்கு முட்டாளா இருக்க கூடாதுன்னு அவரும் சொல்றாப்ல. இந்த அளவுக்கு இருக்காதீங்க. என்ன சொல்றீங்க பாரு. எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க மட்டும் இல்ல நம்ம தீக்ஷாவும் அதுதான் சொல்றாங்க. ரகுமான் ப்ரோ வாய்ஸ் எழுதுற மேலேயே வந்தேன். பட் அவங்க கீழே சரி ஓகே சொல்லுங்க. ரகுமான் ப்ரோ யார் கூப்பிட்டீங்க? பாய் வாய்ஸ் கேக்குதா? தருண் சொல்லுங்க ப்ரோ.
ராம் சினிமாஸ்ல இந்த இது போஸ்ட்போன் ஆனதே தெரியாம கத்திட்டு இருக்காங்க, அங்க துணி ஓடுது. அப்படியா? நல்லபடியா ஓட்டும். துணிவா அப்படியே நீ கத்து ப்ரோ, துணி விடாமச்சு போஸ்ட் பண்ணுன்ட்டு. காதல சொல்லுங்க. எல்லாம் அடி அடி வாங்கிடாதீங்க, அந்த கேங் கொஞ்சம் ஆஃப்லைன் வாய் விடாதீங்க ப்ரோ. பட்டாசு வச்சு விடாமுயற்சி போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறோம். எனக்கு அந்த கடுப்புல தான் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஒரு நியூஸ் வந்துச்சு. போஸ்ட் பண்ணதா படத்தை பத்தி ஒண்ணும் கிடையாது. பட் நாளைக்கு சென்சார்ங்கறாங்க டம்மி காப்பி வச்சு. என்னது நாளைக்கு சென்சார் டம்மி காப்பி வச்சு சென்சார் நாளைக்கு படம் சென்சார். இன்னுமேட்டு வயசுக்கு நெல்சன் ப்ரோவே சொல்லிட்டாரு. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து இன்னைக்கு ராத்திரி 12:07 வரும்னு சொன்னார்ல, அதனால இன்னைக்கு என்ன விட்டுருங்க, நாளைக்கு என்னைய போட்டு பழந்துங்க அப்படின்னு அவரே வந்து சொல்லிட்டாரு. இல்லங்க உண்மையா நான் என்ன நம்ப தேவையில்ல. சுரேஷ்சந்திர சாருடைய யாருன்னா கூட இருந்தா கூட கேட்டு பாருங்க. ஏன்னா என்னன்னா உண்மை என்னன்னா இன்னைக்கு வர வேண்டிய சரி ஓகே. அது ஒரு நிமிஷம், நாளைக்கு சென்சார் போகுதுங்கறல்ல, அப்புறம் ஏன்னா இன்னைக்கு வந்து மயில் போஸ்ட் பண்ணணும்னு போடணும். டேய் சென்சார் டம்மி காப்பிடா, அவனுக்கு புரியுதா இல்லையா? டேய் இங்க பாரு, தீக்ஷா என்ன சொல்லிருக்கு உன்கிட்ட? ஏண்டா அவங்களே சொல்றாங்க, தீக்ஷாவே சொல்லிருச்சு. அப்ப அவங்களே சொல்றாங்க. ஓகேங்க நான் கிளம்புறாங்க, இதோ இப்பவே கிளம்புறாங்க. ஃபேமிலியை பாரு, சீரியஸா சொல்றேன், ஆன்லைன்றது ஒரு டைம் பாஸ் தான் அப்படின்னு தீக்ஷாவே சொல்லிருச்சு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன எப்பேற்பட்ட வரையலாம் பாருங்க. ஏங்க ஆனா ஃபேமிலி மேன் இதுல தாங்க இருக்கு, ஆன்லைன்ல தான் இருக்கு பிரைம்ல. ஐயோ நெல்சன் ப்ரோ, இந்த காமெடி எல்லாம் நியூ இயரோட 10 வருஷம் நியூ இயர் சொல்லுங்க தெரியுறேன். சேரா கௌசி நீ புது காமெடி சொல்லு இந்த நியூ இயர். இல்ல கார்த்தி நியூ இயர்ன்ட்டான், அதுக்கப்புறம் யோசிக்கலாம் 2 செகண்ட். புது காமெடி நான் சொல்றேன். விடாமுயற்சியோட பிரேக்கிங் நியூஸ் நான் சொல்றேன். விடாமுயற்சி வந்து தீபாவளி 2025 ரிலீஸ். பைத்தியம் 2024 முடிஞ்சிரா? தீபாவளி 2024 தீபாவளி 2025 ரிலீஸ். போங்க. இல்ல அதான் ஏகேஸ், அதான் ஏகேஸ் பிரேக்கிங். புரியுதா? டிஃபரெண்டா சொல்லதான் பிரேக்கிங். சூப்பரா. வேற பிரேக்கிங் எதுனா எனக்கு நம்ம எடிட்டர் வந்திருக்காருப்பா. கார்த்தி சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஜிபியூ ஸ்லாட்டே புடிச்சானுங்க. எதுக்கு குறுக்க கௌசிக் வந்த மாதிரி நான் இல்ல இது தப்பு. சபரேஷ் இது தப்பு. இல்ல நீ வந்து ஜிபியூ இல்ல ஜிபியூ விட்டுனா கூட வந்திருக்குமா? ஜிபியூ எனக்கு புரியல. எனக்கு வந்திருக்கும்னே, என் தலையன் டப்பிங்க முடிச்சானே. ஏய் இன்னும் ஷூட்டிங் முடியல பாதி பேர். அவரு முடிச்சாரா? அவரு ஒரு போர்ஷன் முடிச்சார் ரேஸ்க்கோசரம். வேற என்ன முடிஞ்சிருக்குங்கற? இன்னும் ஷூட்டிங் 20-25 நாள் இருக்கு. அப்பா மூவி வந்தா போய் பாருங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. மூவி வந்தா போய் பாருங்களா. நீங்க 10 நாள் தீபாவளி பொங்கல் லீவ். இல்ல ஒரு நிமிஷம்டா, நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க Feb 25 அம்மா பர்த்டேன்ட்டு. அப்பயே நாங்க பாத்துக்கறோம் விடுங்க. அம்மா பர்த்டேவா? ஏய் அவலாம் இன்னைக்கு தான் உனக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் வந்திருக்கு. அது ஒழுங்கா இந்த ஒரு நாள் கேளு. நீ உங்களுக்கு எல்லாம் மனசுல கஷ்டமே இல்ல. சரி இருக்கட்டும். கேக்குதாடா? தீக்ஷா சொல்றாங்க, இதுக்கு அப்புறம் கேட்காம இருந்தா அரே அண்ணா அப்படி அதெல்லாம் எப்ப படம் வருதா அப்ப செலிப்ரேட் பண்ணிக்கலாம்டா. ஏன்டா இப்படி போட்டு குழம்பி? எனக்கு படம் வருதா? நீ தான் தீபாவளி, நீ தான் பொங்கல். ஏய் யாரா பேசுறது? பேர் சொல்லுங்க, ஐடியா காட்ட மாட்டேங்குது. கௌசி ஏகே கௌசி. ஏய் நான் இல்ல ப்ரோ, யாரோ சொன்னாங்க. ஏய் பிப்ரவரி ஒண்ணு வந்து விக்ரம் படத்தோட வரும்டா, இல்லனா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்டா. இல்ல ப்ரோ நெல்சன் ப்ரோ, எனக்கு சோகமால இல்ல ப்ரோ. கமன இந்த வீரதீர சூரன் எனக்கு சொல்லுங்க, நான் அதையாச்சும் போலாம் பொங்கலுக்கு. இல்ல அதெல்லாம் வேணாம். நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஜிபி கூட திரும்ப கிளாஸ்க்கு வாங்க. ஏப்ரல் சண்டைக்கு வாங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த ரிலீஸ் டேட் 26. எனக்கு தெரிஞ்சு சபரி ப்ரோ தீபாவளி போயிடலாம். பொதுமையா 5 மாசம் கேப்ல ஜிபி எடுக்கும். ஆமா ஜனவரி இருந்து 5 மாசம் கேப்ல தீபாவளி வருது. இல்ல தீபாவளி அபிஷியல் 5 மாசம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றது ஃபுல்லா கேளுங்க. ஜிபி வந்து இப்ப ஏப்ரல் வருதுன்னா அதுல 5 மாசம் கணக்குங்க. தீபாவளி வருது வருஷம் 6 மாசம், ஃபர்ஸ்ட் 6 மாசம் இது, செகண்ட் 6 மாசம் அது. பாத்துமா முடிஞ்சிடா. அதாவது நீ தப்புனே. அதாவது நீ தீபாவளி வெயிட் பண்ண சொல்ற. எனக்கு ஒரு ஆசை, வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு ஆசையில தான் சொல்றேன். டப்புன்னு எல்லாம் காலையில எந்திரிக்கிறோம் 9 மணிக்கு ஜிபி பான் பொங்கல் அப்படின்னு அப்பெல்லாம் போட்டான்னு வச்சுக்க 2 நாளைக்கு குடிச்சிட்டு படத்தை கூட எடிட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்க மாட்டான் முழு படத்தை. ஒரு ஆசையில உங்களோட சொல்லுவாரு, சும்மா கேட்டுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் என்ன 10 நாள் நல்லா இருக்குடா. இல்ல முதல் ஆசையே வந்து விடாமுயற்சி ஃப்ளாப் ஆகணும். அதான் அவனோட முதல் ஆசை.
ஆமா ஆமா விடாமுயற்சி தீக்ஷா, ஃபிளாப் ஆமா. ஆகணும், லைக்கா நடுத்தருக்கு வரணும். அவன் படமே இனிமே எவனையும் எச்சரிக்க கூடாது. டேய் இது நாசமா யாரு போன படம்னு நாகி. புரிஞ்சுட்டு பேசுறியா? ஏ என்னடா நீலாம் வந்து போடா நீ நீலாம் வந்து கொண்டாரம். இத வந்து ஒரு அஜித்குமார் படமாவே நீ பார்க்க மாட்ற. நீலாம் வந்து அதுதான் வந்து லைக்கா நீ பார்க்க லைக்காவோட முடியாதுங்க. எதிரி. இவ்வளவு ஹியூமிலேஷனுக்கு அப்புறமே பார்க்க முடியாதுங்க. இல்ல ஹரி, உன்னை நான் தூக்கி வரேன். நீ அஜித் பண்ணே கிடையாது. டேய் கம்மன்ற கொண்டாரம். நீ அஜித் பண்ணே கிடையாது. நீ சொல்லிக்கிறாருடா, பிரச்சனை இல்லடா. படம் எப்போ வருதோ அப்பதான்டா தீபாவளி. அஜித் பேனே கிடையாது. கார்த்தி படம் எப்போ சரி வருதோ கார்த்தி, அப்பதான்டா தீபாவளி. அப்படிடுறா. சரி கார்த்தி, உனக்கு இந்த ஸ்பேஸ் கரெக்ட் இல்ல, வேற ஸ்பேஸுக்கு போ. எல்லாம் ஏன் இது சரி ஓகே. ஏன் தீக்ஷா உன் வாய்ஸ் கேக்குது? தீக்ஷா எங்க இருக்காங்க? உன் வாய்ஸ் கேக்குது. இவனுங்க என்னடா டாக் ஓட்டிட்டு இருக்கானுங்க. லைக் இதுக்கு ஏய் நாளைக்கு போய் லைக் ஆபீஸ் சண்டை என் பக்கத்துல இருக்காங்க நெல்சன் ப்ரோ. எங்க கோஹோஸ்டா இருக்காங்க, கோஹோஸ்டா இருக்காங்க போய் பக்கத்துல. கோஸ்டா? கோஸ்ட் இல்லையே, கலாம் தான் இருந்தான். இல்ல தீக்ஷா இந்த பாருங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க. நெல்சன் ப்ரோ எனக்கு ஒரு டவுட், படம் போஸ்ட் பண்ணாங்க வருத்தமா உங்களுக்கு? ஆக்சுவலி இதுல யார் தெரியுமா மருதா இருக்கடா. ஏய் யாருடா இல்லாம இருக்கோம். டேய் நானும் முடிச்சேன். எனக்கு ஒரு 2 நிமிஷம் வருத்தப்பட்டேன். இப்ப ஏய் இரா கோசி இதுல ரொம்ப உனக்கு அப்புறா டேய், நீ வேறடா. டேய் சபரிஸ் நம்ம தான்டா பாவம். வேற யாரா? ஏய் இது நியூ இயர் பிராங்க்ல நெல்சன் ப்ரோ இல்ல நெல்சன் ப்ரோ இது நியூ இயர் பிராங்க்னு எதுவும் சொல்ல மாட்டானுங்களா? டேய் ஹரி நீ செம கடுப்பா கம்முனுடா ஹரி. ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு நெல்சன் ப்ரோ நான் ஏமால கடுப்பாயிட்டு இருக்கற. நான் ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்குமோன்னு யோசிச்சிட்டு இருக்கற. பைத்தியக்காரத்தனமா சைக்கோத்தனமா யோசிச்சிட்டு இருக்கறேன். எப்பறா சமந்தமா அவன் நியூ இயர் விஷயம் இல்லடா. ஓசி நீ சொல்ற ஜெயிலர் 2 வந்து அந்த 2 நிமிஷம் பாப்பாங்க ஓசி. அந்த 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அது அதோட சரி. அதையே பார்த்துட்டு கேஸ் நம்ம கிடையாது. சரி நெல்சன் அண்ணா அந்த ட்ரைலர் அந்த கட் பண்ண ட்ரைலர் நியூ இயர் நீ யாருன்னா கேட்டு பாரு. எனக்கு கடுப்பாயிச்சு. எனக்கு 1 hour முடிய சொல்றப்ப எனக்கு கடுப்பாயிச்சு. எனக்கு ஆனா ஒரு நிமிஷம் கௌசி இல்ல தலைவா, எவ்வளவு சைக்கோவா இருந்தா ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பிச்சு சாணியை தூக்கி அடிச்சிருக்கான் மூஞ்சில போஸ்ட் போன்னு. அது ஃபார்மாலிட்டிக்கு போடணும். பட் நம்மளோட ஃபேன்ஸோட எமோஷன் அவங்க யோசிக்கலாம். போஸ்டர் போட்டு பொங்கல் ரிலீஸ் போடுவான். நீ சொல்ற மாதிரி படத்துல பின்னாடி ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அதை சைலண்டா கூட சால்வ் பண்ணிருக்கலாம். அப்புறம் கூட சொல்லிருக்கலாம். இப்ப யாரு டேட் கூட போடல, பொங்கல் மட்டும் தான் போட்டான். அத வந்து நியூ இயர் அன்னைக்கு கரெக்டா வந்து போட்டு வராங்க. அந்த டீசர்ல நாங்க பொங்கல் ப்ரோ லைக் அட்ரஸ் மட்டும் கொடுங்க ப்ரோ. நான் என்ன சொல்றேன், இல்ல நமக்கு ஆக்சுவலி இல்ல டீ நமக்கு வந்து நமக்கு டிசம்பர் 31 1ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிச்சு வலிமை கூட வராது, லாக்டவுன் போறாங்க கவர்மெண்ட்ல ஜியோ ஓட போகுதுன்னு. அட்லீஸ்ட் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2ஆம் தேதி நெல்சன் அண்ணா அது வந்து ஒரு வேலிடான ரீசன். அன்னைக்கு தியேட்டர் திறக்க முடியாது. அது ஓகே, இதுவும் ரீசன் இருக்குது பாரு வச்சுக்கோ. இல்ல சி அவனுக்கு தான் தெரியும். ஓகேவா படம் லேசினஸ் நெல்சன் அண்ணா லேசினஸ் இது வந்து ரீசன் கிடையாது. எஸ் இல்ல சபரிஷ் புரிய மாட்டேங்குது சபரிஷ். 2ஆம் தேதி 3ஆம் தேதி விடுங்க. நானு அதுதான் கரெக்ட். ஆமா நெல்சன் ப்ரோ நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு டைம் சொன்னீங்கல்ல அந்த டைம்ல கூட அவனுக்கு விட வேணாம். சரியா? அந்த டைம்ல கூட அவனுக்கு விட வேணாம். நாளைக்காவது அப்டேட் கொடுத்துருக்க வேண்டியதானே. அதாவது நாளைக்காவது நாளைக்கு இல்ல 2ஆம் தேதியாவது அவனுக்கு சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன்னா அது கூட ஏன் இப்படி பண்றானுங்க? எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேஷன்ல பிஸியா இருக்காங்க. இப்போ வந்து இத 1ஆம் தேதி அதுதான் 1ஆம் தேதி எதுமோ உனக்கு அவன் திட்டு வாங்கணும் உனக்கு இல்ல. நெல்சன் ப்ரோ சொன்னாரு இன்னைக்கு வந்து 21 எத்தனை மணிக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் சொல்றான் 12 வரும்னாரு. கரெக்டா 12 மலேசியா டயத்துக்கு கரெக்டா வந்து வரும். நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் வரல. இல்ல இதுக்கும் அவசரமா பேங்காக போய் அந்த மனுஷனை கூண்டு போய் ஒரு தாங்க பண்ணி பண்ணி அது ஒரு பாட்டை விட்டு இது பாட்டுக்கு 4 நாளா வீடியோ இல்ல அந்த பாட்டை வச்சு 4 நாளா ட்வீட்டா போட்டு அதுலயும் பொங்கல் போடாம அவன் கேட்டது இப்ப கரெக்டா தான் இருக்குது. எங்க பொங்கல் காணாம அன்னைக்கு ஏகே சொல்லும் போதும் கேட்டேன், இன்னைக்கு தீக்ஷா அது வந்து சொல்ல போகும்போது நான் வந்து கேட்டுக்கிறேன்டா. படத்தை போஸ்ட் பண்றதுக்கு சன் பிக்சர்ஸ் படத்தை கொடுக்கலாம். சன் பிக்சர்ஸா அன்வான்டடா இங்க யாரும் புலம்பிக்கிட்டு இருக்காதீங்கடா. சரியா? புலம்புறது கூட ஓகே. அன்வான்டட் தான். விடாமுயற்சி நம்ம எல்லாத்துக்கும் அன்வான்டட் தான். தீக்ஷா பேசணும்னு சொன்னீங்களே, தீக்ஷா பேசிருச்சு பாருங்க. பேச வச்சுட்டு பாருங்க. விடாமுயற்சி அன்வான்டட் தான். விடாமுயற்சி பத்தி யாரும் பேசாதீங்க. ஒரே நிமிஷம் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நீ அன்வான்டட் தான்டா. எனக்கு ஏதாவது பிரச்சனை பிளாக் 4th floor
ஓகேவா? விஜயராகவா ரோட், டி நகர், இங்க சென்னை. போய் ராம்ஜி இல்ல ராம்ஜி சினிமா ஸ்ட்ரீட் எல்லாம் போய் பாருங்களா, ட்ரிகர் பண்ணதுக்குன்னா என்ன பண்ணுங்களான்ட்டு. இருடா நான் சொல்றது கேளுடா. இந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா தமிழ் குமரன் நியூ இயர் கொண்டாடிட்டு இருப்பாரு. அங்க போய் சட்டையை முடிச்சு காலி. தப்ப அனிருத் மேல வச்சு நீ வந்து தமிழ் குமாரா பேசலாம் சரி, யார பேசலாம் அனிருத்தா டேய் அவன் ரீரைட் முடிக்கல இன்னும் அவன். நெல்சன் யாருன்னா பிரஷர் போட்டு வாங்கணும்? டைரக்டர் தானே வாங்கணும். என்ன கேட்டா டைரக்டர் முதல்ல. அவர் டைரக்டர் உட்காந்து இருப்பாரா ஸ்டுடியோல? கொடுப்பானே. இல்ல டைரக்டர் போயிட்டு நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நான் போய் எடிட்டிங் ஒர்க் பாக்குறேன் அப்படி நீங்க சொல்லணும். ஆமா இல்ல அப்படி இல்ல சபரிஷ், உன் பாட்டுக்கு நான் வரேன். அப்படி இருக்க ஒரு டைரக்டர் சாங் முடிச்ச கையோட வந்து 3 நாள் நைட்டு வந்து எதுக்கு லிரிக்விட் எதுக்கு பண்ணோம் சொல்லு? எனக்கு அதுவும் தெரியல. எதுக்கு எங்களை வச்சு டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க பொங்கலை? இப்படிடா நடந்துச்சு. அரி நினைச்ச மாதிரி நடந்துச்சு. அரி நினைச்ச மாதிரியா? ஒரு நிமிஷம் இரு சபா ஒரு நிமிஷம். நான் ஈவினிங் கூட கேட்டேன் உங்ககிட்ட போன் பண்ணி, ஆனா என்னன்னா எல்லாம் இப்படி சொல்றானுங்க ட்ரைலருமா கண்டிப்பா வருண்டா தம்பி அப்படின்னு சொன்னீங்க. சந்தோஷமா இருந்தேன். ட்ரைலர் வராதுன்றது எனக்கு தெரியும். டேய் அப்பா, நான் வந்து நெல்சன் ப்ரோக்கு காலையில கால் பண்ணி ப்ரோ நான் பெங்களூர்ல வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த கார்த்திக் ப்ரோ இருக்காருல்ல அவங்கள்ட்ட எல்லாம் டிக்கெட் நல்ல வேலை போடல. சரி நாளைக்கு போட்டுக்கலாம், ஆஃபர் போடுவான் நியூ இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இல்லன்னா டிக்கெட் போட்டுதான் தலைவா. எனக்கு என்ன ஒண்ணு இதை வந்து நீ ஜனவரி 2, 3 விட்டுருக்கணும் அந்த நோட்டீஸ. இல்லையா டிசம்பர் 29, 30 அந்த மாதிரி டைம்ல விட்டுருணும். கரெக்டா இந்த டைம்ல விட்டு அது நியூ இயர் விஷ் பண்றான் பாரு அந்த நோட்டீஸ் போட்டு. இல்ல கார்த்திக் ப்ரோ சொன்னாரு, அவர் சொன்னாரு ஹேப்பி நியூ இயர். ஃபர்ஸ்ட் லைனே அதுதான், ஹேப்பி நியூ இயர் 2025. வொர்த் இஸ் வெயிட், மயிறு மங்காணி. என்னால அததான் தாங்கிக்க முடியல. என்னால உண்மையாலுமே அதான் தாங்கிக்க முடியல. எதுக்கு அவன் கேட்டான் விஷயம்? ரகுமான் ப்ரோ உங்களுக்கு தெரியுமா, ட்வீட் போட்ட பேர் கூட நெல்சன் ப்ரோ நம்மளே தெரியுமா ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ அப்படின்னு நீங்க பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் என் போன் ப்ராப்ளம் வச்சு நான் சொல்றேன். என் கடைசியா கால வந்து என்ன சொன்னா, தலைவா நாளைக்கு படம் இன்னைக்கு நைட் ட்ரெயிலர் வரல, நாளைக்கு காலையில நான் இது வந்தாலும் நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போன். நான் என்ன சொல்ல முடியும் மேல? ட்ரைலர் வருதுதான்டா. டேய் ட்ரைலர் ப்ரோ அவர்கிட்ட போன் அடிச்சு சொல்லுங்க, இனிமேட்டு நீ அப்டேட்டே எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். ரகுமான் ப்ரோ ட்ரைலர்லாம் கட் பண்ணிட்டானுங்க ப்ரோ. இந்த போஸ்ட்பாண்ட் இஷ்யூனால தான் ட்ரைலர் வர வேண்டியதுடா. டேய் கம்முனு சபரிஷ் போதும்டா எப்பா, நல்ல நியூ இயர் விஷயம் இது போதும். அட்டி உண்மையிலே ட்ரைலர் கட்லாம் பண்ணிட்டானுங்க. அதுதான் டிசப்பாயின்ட்மென்ட். ஏகேஎஸ் சொல்ல வரப்பல நெல்சன் ப்ரோ இந்த வார்த்தைலாம் சபரிஷ் ஏகேஎஸ் ஏதோ சொல்ல வரப்பல சொல்லுங்க. கேட்டா இல்ல நெல்சன் ஜி இவ்வளவு கேள்வி கேட்கீங்களே, போய் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேட்கண்டிட்டானா அதான ஃபர்ஸ்ட் பொங்கல் சொன்னா. ஏண்டா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு 12:07 வருதுன்னு சொல்லலையே. அதான பொங்கல். அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பொங்கலுக்கு சொன்னானே. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்க பொங்கல் அவன் எதத்தையும் சொல்லிருக்கான். எந்த இயர் பொங்கலுக்குன்னு சொன்னாங்க. எப்பா இல்ல ஒரு நிமிஷம் சொன்னானப்பா அவன். ஒரு நிமிஷம் ரகுமான் ப்ரோ உங்க பாடிக்க வரேன். அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் சொன்ன ட்வீட் எடுத்து காட்டுமா? நீங்க போட்டு ட்வீட்லாம் நவம்பர் 10 எடுத்து காட்டுமா? நீங்க சொன்ன நீங்க தானங்க எனக்கு அப்டேட் கொடுக்கிறது. நான் போடவே இல்லை. அது நவம்பர் 10 டேட்டே நான் போடலையே. என்ன நீங்க நவம்பர் 10 போடல? வாய்ப்பே எடுத்து காட்டுங்க. நீங்க நவம்பர் 10 போடல, நீங்க எடுத்து காட்டுங்க. நானு சித்தப்பா உங்களுக்கு பிரச்சனை இல்ல சித்தப்பா. ஐயா இல்ல சரி அந்த மாதிரி இருந்தா நான் சொல்றேன். நான் போட்டது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சாரி கேக்குறேன், அது பிரச்சனை கிடையாது. இல்ல ரகுமான் ப்ரோ எனக்கு பொங்கல் 2025 அதுக்கு அது எதுக்கு நான் சொல்ல போறீங்க? 10 நான் போட பரவாயில்ல. அவ்வளவு சோர்ஸ் வச்சு எவனோ வச்சு கேட்டு சொல்லுவானுங்க. அப்பயே வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி போட்டான். நீங்க ஒரு கடிதம் போடுறீங்களா? அப்ப மன்னிப்பு கடிதம் ஒரு கடிதமே எனக்கு ஐடியா வந்து ப்ரோ
சொல்லுங்க அவுட்டா ப்ரோ. அவுட்டா ப்ரோ நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ரகுமான் அண்ணா நீங்க கேட்ட வீடியோ மேல போட்டோம் பாருங்க. அல்டிடா. ஹாய் गाइस, ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் தான்ப்பா. ஹாப்பி நியூ இயர் தலைவா. ஹாப்பி நியூ இயர். ஏடா இங்க பாரு, சம்பந்தப்பட்டவங்களே ஜாலியா தான் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. உங்களுக்கு என்ன இது? நீங்க போய் ஜாலியா தண்ணி அடிங்க, சந்தோஷமா இருங்க, உங்க லைஃப் பாருங்க. ஹரி கிட்ட சொல்லாத. ஒரு படத்துக்கு ரீமேக் ரைட் வாங்காம ஹரி ஒரு படத்துக்கு ரீமேக் ரைட் வாங்காம 2 வருஷம் படம் பண்ணிருக்காங்க. ஆக்டரோட மேனேஜர் எதுவும் கேட்கல, அந்த இதுமே எந்த டீமும் எதுவும் கேட்கல. இதுவும் ஒரு ரீசன் தான் படம். சதீஷ் நான் ஒண்ணே சொல்றேன். சொல்லு. டே ஐயா, அவருக்கு ஏதோ அதுல கேக்கல, பேசுறது கேக்கல. அதுல ஏகே எடுத்துட்டு லைக்கா போட்டு கொடுங்கடா. லைக்கெல்லாம் போடாதீங்க, ஏகே தான். ஒரு ஹீரோ படம் வரணும்னு சொன்னா வராம போகுது. பெருசு சொல்லலையா 10ஆம் தேதி படம் வந்தே ஆகணும்னு? சார் சதீஷ் நீங்க இது வந்து அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அனிருத் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், எனக்கு டிஎம் வந்தது நான் சொல்றேன், நீ சொல்றதையும் நான் நம்புறேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் நம்ம எப்பவுமே செருப்பு ஐடி வலைபேச்சு மட்டும் தான் போட்டான். வேற யாருமே இது கெஸ் பண்ணல. 1 hour முன்னாடி போட்டான். கரெக்டா? அவன் சொன்னது இதுக்கு முன்னாடி லிங்க் ஆயிருக்கு. எனக்கு வந்த டிஎம் வந்து நான் வேணா அப்படியே படிக்கிறேன். இது நீ சொன்ன அதே அனிருத் RR இஷ்யூ பிளஸ் இந்த ரீமேக் ரைட்ஸோட இஷ்யூ எல்லாமே இருக்குது. எதையுமே அவங்க சார்ட் அவுட் பண்ணாம வச்சுக்கிறாங்கன்னு உன டிஎம் அனுப்புறேன். நான் பேர் அனுப்பல, நான் உன டிஎம் மட்டும் அனுப்புறேன். இல்ல சதீஷ் எனக்கு புரியுது சதீஷ். அதே 2ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும் மாதிரி சொன்னானுங்க. இப்போ நீ சொல்லதான் நம்பாம இருக்க மாட்டேன், அது உனக்கு தெரியும், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றது சப்போஸ் இது ரீமேக் இஷ்யூவா இருந்துன்னு வச்சுக்க, அதுவும் ஒரு இஷ்யூவா, நீ எவ்வளவு லத்தாட்டிக்கா இருக்கான்னு மட்டும் யோசிக்கோ. இருந்திருந்தா நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம ரொம்ப பக்கத்துலாம் இல்ல. புரியுது. இருந்திருந்தா எந்த அளவுக்கு நம்ம டீம் லத்தாட்டிக்கா இருக்கான்னு யோசிக்கோ. சதீஷ் புரியுது. RRக்காக படத்தை போஸ்ட்போன் பண்ணுங்க. அவன் அந்த RR மட்டும் நல்லா இல்ல. அவன் போடுறதே காப்பி அடிச்சு தான் போடுறான். அதுதான் டேய், என்னடா அந்த ஹேக்கர்ல தான்டா பண்றான். இல்ல ரீமேக் ரைட்ஸ்னா இவன் வலைபிச்சு ஒரு மாசம் முன்னாடி சொன்னா அப்ப வாங்கிருந்தா கூட இப்ப வாங்கிருக்கலாம். ஆனா பாரு இப்ப யாரும் போற முடியாது. எந்த பெரிய படம் இல்லடா, நீ உனக்கு ஒரு லெவல் இருக்குடா ஏகேஸ். இப்ப நீ படத்தை எடுத்துட்ட, சப்போஸ் இதெல்லாம் உண்மைனா அவன் வந்து ஒரு அமௌண்ட் வைப்பான், அதுதான் நீ கொடுக்கணும். ஏன்னா நீ படத்தை எடுத்து முடிச்சிட்ட, அவனுக்கு அந்த ட்ரிக் தெரியும். நீ எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? படத்தை லிட்டரலா எடுத்துதான் எடுத்திருக்கீங்க. கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குவான் கொடுக்கலனா. நீங்க சீன்ஸே சிமிலரா இருக்குடா. படம் கண்டென்ட் சீனே சிமிலரா எடுத்து வச்சிருக்கீங்க. ஷார்ட் பை ஷார்ட் சீன்ஸ் மட்டும் தானே சைஸ் அப்படி கேக்குறான் யாரோ டிஎம்ல. இல்ல ஆனா கதை சீன் எல்லாம் தானே. இல்ல எனக்கு என்னன்னா ஒண்ணு, இப்ப எனக்கு வந்து இதான் டைம்னு சொல்லிட்டு நெல்சன் ப்ரோ சதீஷ் நெல்சன் ப்ரோ ஒரு நிமிஷம். நெல்சன் ப்ரோ இது இல்லாம இன்னைக்கு மகிழர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தோம். அந்த இன்டர்வியூ கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இத வந்து இந்த இஷ்யூவை அது அவ்வளவுதான் முடிஞ்சது. யாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. எனக்கு இவ்வளவு லத்தாச்சு இவ்வளவு லாஸ்ட் மினிட்ல சொல்றாங்க நியூ இயர் அப்ப கரெக்டா ஒண்ணு முன்னாடி சொல்லிருக்கணும். ஆனா அததான் சொல்றேன். இல்ல கரெக்ட்னா ஒண்ணு மூடர் ஸ்பாயில் பண்ணணும். ஓகேவா? இவங்க எல்லாமே சைக்கோ தானே, நான் ஓப்பனா சொல்றேன். எல்லாருமே பைத்தியம் தான். அவங்க என்னன்னா நம்மள இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு போடணுமா, ஏன் நாளைக்கு காலைல போட்டா உங்களுக்கு வந்துருமா? அதுதான் சொல்றேன். நாளைக்கு காலை கூட நீனே சொல்லு 12 மணிக்கு வருதுன்னு ஏதோ ஒரு சோர்ஸ். நான் சொன்னல, நீ வேற அந்த பையன் வேற, அவன் சொல்லிட்டான் டீசர் ட்ரைலர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ப்ரோ, கன்ஃபார்மா வரும். ஆனா என்ன தெரியுமா, அவனுக்கு சிங்க் நீ சொல்லிட்டு வரலனாலும் அவன் சொல்லிட்டு வரலனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன சொன்னா ஈவினிங் வரைக்கும் ஓகே சொன்னாங்க, இப்ப கேன்சல் பண்றாங்க அப்படின்னு சொன்னான். அது ஏதோ உங்க சோர்ஸ் ஒண்ணுதான் போல, ஆனா வேற ஆள் வேறையா இருக்கலாம். இதுதான் எனக்கு கேட்டோட டக்குனா ட்வீட் போட்டேன், சாரின்னு ட்வீட் போட்டேன். ஏன்னா நமக்கு தெரியாதுல, எனக்கு இந்த அளவுக்கு. ஆனா அதுதானே இவங்க வந்து என்னன்னா கடைசி வரைக்கும் உன்னை கடிப்பாங்க, இங்க அப்டேட் குடுக்குறவங்கள கடிப்பாங்களே தவிர கண்ணன் அந்த மாதிரி ஆளுங்களை இத பண்ண சொல்லிட்டு யாரு டெலீட் பண்ண சொல்றாங்களோ அவங்கள விட்டுருவாங்க. அதான் இவனுக்கு ஒரு பைத்தியம் தானே, ஃபுல் டைமா நம்மள புடிச்சு கடிக்கிறது. கிரிட்டிசைஸ் பண்ணா ஒரு மதிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இங்க உட்காந்து நாயா கத்துறோம். ஏன் 8 மணிக்கு போட மாட்டாங்களா, கிளியர் பண்ண மாட்டானா? ரமேஷ் பாலை வச்சுதான் போட வைக்கிறான் எல்லா ட்வீட்டையும். சுரேஷ் போடலாம்ல 6 மணிக்கு வராதுன்னு. சதீஷ் கடிச்ச எவனுமே டிஎல்ல காணோம், எல்லாம் தலைமறை முட்டு குடுத்துட்டே இருக்கானுங்க. வீட்டுக்கு கூட இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க போல, அசிங்கம். என்ன சரி ஓகே, உனக்கே தெரியுது போஸ்ட் பண்ணு 2ஆம் தேதி காலையில விட வேண்டியதானே அது.
இல்ல ஒரு 2 நாளைக்கு டேஸ் நைட் ஏதாவது போஸ்ட்போன் விட்டுருங்க. பண்ணி விட்டுருக்கலாம் ப்ரோ. அதுதான் எனக்கு செம்ம கடுப்பு. இன்னைக்கு இல்ல போய் ப்ரோ, அதான் ப்ரோ நாளைக்கு விட்டுருவாங்க. நைட்டு விடு. இல்லனா போடுறான் ஒரு அதான் செம்ம 30 காண்டா இப்போ வருது. ஃபர்ஸ்ட் லைனே போடுறான் பாரு. ஹாப்பி நியூ இயர் 2025. நான் ப்ரோ ஹாப்பி நியூ ப்ரோ இயர் அது நினைச்சேன் ஏதோ படம். இல்லடா நான் ட்ரெய்லர் அப்டேட் தான் வந்திருக்குன்னு நினைச்சேன். நெல்சன் ஜி இது உங்களுக்கு ஆமா நான் வேற 2 தடவை படிக்கிறேன். அது 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 நார்மல் அக்கௌண்டா இல்ல உள்ள போய் பாக்குறேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம். ஏய் அறிக்கையை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சுடா. ட்ரெய்லர் அப்டேட் ஏன்டா அறிக்கை விட போறான்? அறிக்கையில பிடிஎஃப் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. இல்லன்னு போட்டிருக்கான்னு நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட். அவன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு நைட் உங்களுக்கு அடிச்சிருப்பாங்க. அட்டி நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது சரி ட்ரெய்லர் இல்ல போல அப்படின்னு நினைச்சேன். கடைசியா பார்த்தா படமே இல்ல. இந்த மாதிரி சீட்டு மாதிரி விட்டு வந்து விக்னேஷ் சிவனோட எனக்கு தெரிஞ்சு கௌசி அதான் கௌசிட் ஆளு வந்து ஹிப்ஹாப் தமிழ்ல அதெல்லாம் படம் விட போறான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதோ விக்னேஷ் சிவன் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாலும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் எவனோ தூக்கிட்டு கோட் பண்ணி எடுத்துன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இல்ல ஒரே எது நிமிஷம். விக்னேஷ் வந்து கோட் பண்றது உனக்கு வருது. ஒரே நிமிஷம் அமர்கல விக்கியன ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் இருடா. என்னன்னா ஆன் பாசிட்டிவ் நோட் ஜிபிஎஸ் ரெடி டு 10ஆம் தேதி வரலாம் 14ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. சூத்தம் மட்டும் சும்மாரா அதெல்லாம் வர. டேய் 14 சொல்றப்பாங்கடா என்னத்துக்கு என்னடா என்ன தெரியுமா சொன்னாங்க? டேய் அவன் பொங்கல் எவ்வளவு வர்க் இருக்குடா. ஹரி ஜிபி இப்ப சென்சார் அனுப்புனா கூட 1.5 வீக்ஸ் அவன் வரதுக்கு சென்சார் போயிட்டு. ஒரு நிமிஷம் ஹரி பொங்கல் சென்சாரா விடுறா. ஜிபி வர்க் ஜிபி 15 நாள் இருக்குடா. அதை விடு. பொங்கல் டேவே மேல ஒரு இது ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களா. யாரு பாத்து செம்மையா சிரிச்சிட்டேன்டா. எதுவுமே காட்டல. ரீட்வீட் பண்ணி விடுங்க. டைகர் ஏதோ போட்டுருக்கா. டைகர் என்ன சேலுக்கு ரெடியா? ஹரி டிஎம் பண்ணு. எனக்கே காட்டலடா. யாராவது ஆர்டி பண்ணுங்க அப்பதான் தெரியும். யாராச்சும் ஆர்டி பண்ணா ஓகே. இரு ஆர்டி பண்ணு. தெரியல ஆர்டி பண்ணிருக்க பாரு. என்ன गाइस ட்ரைலருக்கு ரெடியா 30 மினிட்ஸ் அது ஐபோன் போட்டு அஜித் குமார் போட்டுருக்கான் பாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நெல்சன். அதான் ப்ரோ நியூ இயர் அதுக்கு ஃபன்னா எடுத்து பண்ணோம் ப்ரோ. நெல்சன் ப்ரோ அதான் உட்காந்து நீ அச்சின் தாவத்தோட அவதான் நியூ இயர் நம்மளே வச்சு ஃபன் பண்ணிக்க வேண்டியதுதான். சனிப்பிடைங்க இது நாளைக்கு நைட்டாவது விட்டுருக்கலாம். சத்தமா சிரிச்சுட்டேன் நான் உண்மையாலுமே அதை பார்த்து. சாண்டி கோட் பண்ணிருக்கான். ரெக்கார்ட்ஸ் வைக்கிறோம் ப்ரோ. டேய் ஒண்ணும் பிடிச்சவனே ப்ரோ பாவம் ப்ரோ. தூக்கத்துல இருந்தே எஞ்சிருக்கலாம் ப்ரோ. அழாத வச்சு இல்லைன்னா எங்கன்னா போய் போனை வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வந்துருப்பான் ப்ரோ. ஆனா நெல்சன் ப்ரோ ஒன்னே ஒன்னு சொல்றேன். 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த அறிகுறியும் வச்சு 2 படமா பொங்கலுக்கு அதான் பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்ட்டு தெரியுமா? அது நீ யோசிச்சது நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனா எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு? இந்த அலெக்சாண்டர் வேற படம் பொங்கலுக்கு வருது கான்பிடன்ஸான்னு வேற மாசம் 1 மந்த்ல ஆனா பாரு எனக்கு தெரிஞ்சு கடைசியா இந்த விக்ரம் எனக்கு விக்ரம் ஆனா இதுக்கு மேல விக்ரம் இவ்வளவு சீக்கிரம் வருவானா 10 நாள் வருவான்னு தெரியல. எனக்கு என்னன்னா ஒரே ஒண்ணுதான் ஹாலிடே பெரிய ஹாலிடே வீக்கெண்ட். இதை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு படத்தை உடனே இல்ல எடுத்த 6 வரைக்குமாவது ஏதாவது போட்டு கொடுங்கடா. நாங்க ஒண்ணே ஒண்ணு சில பேர் போடுறாங்க ஜிபிஓ வந்த செம்மையா இருக்கும் தலைவர் செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம். அது எனக்கு ஒரு டவுட்ரா. ஹரி ஒரு நிமிஷம் அவசரமா இப்ப அந்த படத்தை விட்டா எப்படி நல்லா இருக்குமா? அது நல்லா பொறுமையா வச்சு செலிப்ரேட் பண்ணணும் அந்த படத்தை. நல்லா தான்டா இருக்கும். டேய் இன்டர்வல்ல சொல்லுங்கடா. அடுத்த இன்டர்வல்ல நாங்க ஏப்ரல்ல பாத்துக்கிறோம். இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் இல்ல ஆட்டி இத பாரு ஏன் பொறுமைக்கு ஒரு நீ இப்படியே விடுங்கடா. பொசிஷன் பண்ணி 2030 விடுங்கடா புண்டைங்களா அந்த படத்தை. டேய் மத்த நாள்ல ட்ரெய்லர் சாங்ஸ் எதையுமே விடாம படம் ரிலீஸ் பண்ண சொல்றேன். நீ பைத்தியமாடா நீ ஹரி? இந்த படத்தை லாக்கர் உள்ள வச்சுக்க சொல்லு. நாங்க தீபாவளிக்கு பாத்துக்கிறோம்.
தீபாவளிக்கு அதான் நானும் சொல்றேன் தீபாவளிக்கு போயிடலான்ற. ஆனா இந்த சாங் ஒண்ணு செத்து போயிடுமே. படமே செத்து போயிருங்க கௌசி, நீ வேற. ஏன் படம்னா ஒண்ணும் ஆகாது bro. இப்ப சாங் விட்டான், இந்த சாங் அப்ப கொஞ்சம் கிட்ட விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல நம்ம ஒன் லாஸ்ட் டைமோட ஸ்பாரிங் போட்டுக்கலாம், என்ன சொல்றேன்? அதான் நான் சொல்றேன். நான் பொங்கல் தீபாவளி படம் வந்தா வெயிட் பண்றேன். அது விடாமுயற்சியா இருந்தா இது வந்து தீபாவளி படம் அப்படின்னா மாச கடைசியா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும். பிப்ரவரி ரிலீஸ் வெயிட் பண்ணு. பிப்ரவரியில ரிலீஸே கிடையாது. பிப்ரவரி ரிலீஸே கிடையாது, என்னடா சொல்றீங்க? ஓ ப்ரோ அந்த நான் அது ஒரு வருஷம் மந்த். எனக்கு அண்ணா நெல்சன் அண்ணா என்ன ரிபப்ளிக் டேக்கு வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட், அதுக்குள்ளே RR ஒர்க் முடிப்பான் மோகனே. அதான் சாப்பிடுச்சு வந்தா ஜனவரி 24 வரணும், இல்லன்னா பிப்ரவரி 1 வீக். ஆனா பிப்ரவரி 1 வீக் வராமான்னு தெரியல எனக்கு. நான் பிப்ரவரி 1 வீக்லாம் ஃபர்ஸ்ட் டேட்ல எதுக்கு ஏகேஸ் பேசாம நம்ம வந்து எதுக்கு விட்டாலும் 10 வரணும் ப்ரோ. நீங்க பாத்து 24 எல்லாம் வராது ப்ரோ. என்ன ஆமா அது என்னமோ கரெக்ட் தான். ஆமா அது என்னமோ கரெக்ட். 28 போங்கடா. 28 வந்தா 28 திங்கக்கிழமை வந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி. நீங்க சுரேஷ் சந்திரா கையில கிடைச்சாருன்னா அவருக்கு கேக் வெட்டி கொண்டாடலாம் ப்ரோ. கேக் ஆபீஸ் போனா நீயே கேக் வெட்டி கொண்டாடு. அது என்ன கையில கிடைச்சா? அவனுக்கு இந்த மாற்று தெரியுமானே தெரியல. நாட்டுக்கு எந்த பப்புல நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கான். இல்ல அப்படிதான் சொல்லுறாப்ல. சரி ஓகே விடுங்க, வேணாம். அந்த ஆள் ட்வீட் போட்டதா இல்லையா? இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாரு. போட்டாருன்னு வச்சுக்கேன். நெல்சன் அண்ணா நீங்க துணிவு லாஸ்ட் டே அது ஷூட்ல இருந்தீங்க கோகுலம்ல. ஆமா அந்த மாதிரி கெட்ட வார்த்தை காதுல கேட்டது அந்த மாதிரி அவன. ஆமா என்ன பண்றது வேற. ஒரு ஹேஷ்டேக் எதுவுமே போட மாட்டான் தலைவா. 12:07 PM 7:20 PM. இது ஒன்னும் குறைச்சல சந்திராக்கு. அது கூட விடுங்க ப்ரோ. ஃபைன் ப்ரோ. இல்ல இது வந்து எப்ப அனௌன்ஸ் பண்ண கூட தெரியாம இருக்காங்க. எனக்கு அதான் புரியல. நியூயார்க் இப்ப சுரேஷ் சந்திரா வந்து ஒரு நிமிஷம் கௌசி, சுரேஷ் சந்திராக்கு இதை வந்து லைக்காட்ட கம்யூனிகேட் பண்ற பவர் இருக்கா இல்லையா தலைவா? அது மட்டும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து சொல்லி நிறுத்தலாம் அந்த மாதிரி. நியூ இயர் இப்ப நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பவர் இருக்கா அவங்க சொல்றதுக்கு? இல்ல நான் என்னோட இதுபடி நான் சொல்றானே, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் லைக்கா சைட்ல இருந்து வருதுங்கிறப்ப நியூ இயர் விஷயம் தான் அனுப்புவான். நாளைக்கு நியூ இயர் தனியா பண்ணுவானான்னு தெரியல எனக்கு. விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் சொல்றேன் பாருங்க. அதுல ஒரு பேசிக்கா விஷயம் இதான் நியூ இயர் விஷயம் தான் சொல்றேன். ஒழுங்கா ஒரு ரிலீஸ் டேட் ஒழுங்கா ஒரு ரிலீஸ் டேட். நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்ப எதுக்கு இதை கேட்க வந்தானா தலைவா, போன வருஷம் வந்து ஒரு அப்டேட் வர வேண்டியது நின்றுச்சுல. இங்க கூட நம்ம ஸ்பேஸ்ல பேசினாங்க துணிவு டைம்ல. இப்ப அந்த அப்டேட் எல்லாம் நிறுத்த தெரிஞ்ச அவனுக்கு இன்னைக்கு நியூ இயர் ஈவ் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப இந்த செய்தியை சொல்லாதீங்கன்னு சொல்ல தெரியாதா? அவனே எவ கூட ரூம்ல இருக்கானோ பத்தி பேசாதீங்க. லூசு மாதிரி பேசாத. மூரா நீ கொண்டாட அந்த லூசு தான்டா. தப்பெல்லாம் நீ பேசுற, நீ பேசு. ஹரி அவ்வளவுதான் லிமிட். ஹரி உனக்கு நான் ஏதோ கேட்க வந்தா சும்மா விளையாட கூடாது. என்னன்னா நீ அவன் பண்றதுக்கு எல்லாமே முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் என்ன ஒழுங்கா பண்ணி கிழிச்சிட்டான் நமக்கு. டேய் அவன் என்ன நான் உனக்கு சொல்றேன். அதுதான்டா சொல்றேன். அவன் ஸ்பைடர் எஸ்டே சூரியடா. நீ சந்தோஷமா இருக்க. அவனுக்கு வந்து நம்ம கஷ்டப்படல பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? டேய் விட்ரா. இப்ப என்னடா பண்ண போற? தூக்குல போட்டு சாவ போறியா? சொல்றா ஒரு நிமிஷம் இருங்கடா. எப்ப படம் வந்தாலும் என்ன செலிப்ரேஷன் பண்ணாம இருக்க போறியா? போடா, இந்த படத்துக்கு பண்றதா இல்லடா. அது வந்து நீ என்ன நினைச்சுக்கிறது, படம் வரும்போது நீ இப்படி சொல்ல மாட்டே சரியா? அந்த 3ஆவது போய் பாத்து கட்டிதான் படத்தை கூட்டமா. சரி, நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ற மாதிரியா ஒரு நியூஸ் விட்டுருக்கான், அதை சொல்லுங்க ப்ரோ. அதை பத்தி தான் பேசுறோம். பொங்கலுக்கு படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இந்த பிரசாந்த் அனௌன்ஸ்மென்ட் இதெல்லாம் தோணாது சரியா? சரி மக்களே, நான் ஸ்பேஸ் எண்ட் பண்ண போறேன். மணி இங்க 2 மணி ஆச்சு. இல்ல நான் நீ க்ளோஸ் பண்ணேன். சோ ஒன்ஸ் அகைன் வந்துட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.
எல்லாரும் ஆமா இதாச்சு ரஹ்மான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர். ஆமா எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். வந்தா கொண்டாடுவோம் அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான். பாத்துக்கலாம். இது இதுக்கு தட்டி என்ன விடுங்க, பிரச்சனை பண்ண இல்ல. முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? இதெல்லாம் நடக்கலாம். எப்படி தெரியுமா இருக்கு, அவர் வந்து நம்மள்ட்ட சொன்னதை எதுவுமே நம்ம கேட்காம இருக்கோம்ல, அவரு இந்த மாதிரியும் திணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது எப்படி சொல்றது வந்துட்டுன்னா, வந்தா கொண்டாடுங்க, வந்தா செலிப்ரேட் பண்ணுங்க, பிடிச்சா பாருங்க அப்படின்றது இதெல்லாம் இப்ப நமக்கே தோணிடுச்சு பாத்தியா. இப்ப அந்த சபா உனக்கு புரியுதா நான் சொல்றது என்ன வரேன்ட்டு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நினைச்சதை ஜெயிச்சாச்சு. அதுதான் அது அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். போனா இதுக்கப்புறம் ஓகே இந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கு நம்ம வந்துட்டோம், அவ்வளவுதான். இதை தான் நான் சொல்ல வர்றேன் இப்போ வந்துட்டு, அவ்வளவுதான் ஃபைனலா. ஸோ 2025 நமக்கு எல்லாருமே ஒரு பிக் சேஞ்சா தான் இருக்கும். அது இதுல இருந்தே தெரியும். இருக்கும். இதையதான் வருஷம் நியூ இயர் சொல்லிட்டு இருக்கோம். ஓடாம டேய் க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ. ரஹ்மான் ஹாப்பி நியூ இயர். நீங்க ஃபோன் பண்ணி கூட திட்டிங்களா? இப்படிதானே வருஷம் பேசிட்டு இருக்கோம். 2010 நடக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கடா. எல்லா படத்தையும் நடக்கிறதா பர்சனலா எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்காரா? நீ படத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அவர் பர்சனலா தான்டா சொல்லடா, படத்தை பத்தி சொன்னாரா? பர்சனலா சொன்னா எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். சொல்லி விஷ் பண்ணிட்டு அட்டி 2025 நமக்கு பிக் சேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை பத்தி தான் சொல்ல வந்தாரு. அதுக்குதான் சொன்னேன் வருஷம் இதை பத்தி பேசுறேன். பர்சனலா சொன்னதுக்கெல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ நான் தான் சொன்னேன் அவருக்கு. அவர் பேச பண்றேன்னு சொன்னேன். ஹரி உர்ரா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற நாங்களே அமைதியா இருக்கோம். உனக்கு என்னடா? நீங்க பாருங்கடா, சந்தோஷமா பாருங்கடா. நான் ஜிபி பாத்துக்கிறேன். நீ பாரு. நீ படத்துக்கு போனா செருப்பு கழட்டி அடிப்போம் அவனே. டேய் நான் மூணாவது நாள் போய் பாத்துக்கிறேன். முதல் நாள் போய் பார்த்தனா டேய் நீ படத்துக்கு போனா உன்னை எங்க இருந்தாலும் உன்னை அடிப்பேன்டா. சரி இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இல்ல இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஏடிவி தான். அந்த இந்தியன் 2 மட்டும் நல்லா ஓடி இருந்ததுன்னா காரணம் வேட்டியன் தான். தீபாவளிக்கு வந்திருக்கோம். கமல் யாரும் அடிக்கல, கொஞ்சம் அமைதியாரு. இது முக்கியமான பாயிண்ட். கமல் ரசிகர் கூட இவ்வளவு கொதிக்க மாட்டாங்க. அது கரெக்டா யாரோ ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு நிமிஷம். இதை மட்டும் சொல்லிடுறேன் தலைவா. இந்த கோவத்தை எல்லாமே பொங்கலுக்கு ஒரு படம் வருது, அதுவும் இந்த ஸ்கேமர் ஒருத்தன் வரான், அவன் மேல திருப்பி விடுங்க. அவன் பண்ண ஸ்கேம் எங்க கூட நிறுத்திருக்கு பாத்தியா? பேசினா பேசிதான் இருப்போம். சரியா? மணி 2 ஆச்சு. நான் போய் தூங்குறேன். நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு. நியூ இயர் தானே, உடனே பாத்துக்கலாம். ஏய் எனக்கு வேலை இருக்குடா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? லீவ் போடுனே, என்ஜாய் பண்ணுனே, செலிப்ரேட் பண்ணுனே, படம் போஸ்ட் பண்ணனே. என்ன புது வருஷம் அதுமா நல்லபடியா வேலை செய்யணும், அப்பதான் அந்த வருஷம் ஃபுல்லா நல்லபடியா இருக்கும். ஆனா எனக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் சண்டையில தான் இங்க கச்சேரியில தான் ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இருக்கு ரகுமான் ப்ரோ? எல்லாரும் லைக் மாதிரி இருக்க முடியுமா? நம்ம வேலையை பார்ப்போம்ல. ஐயா என்ன மூட் போடாதீங்க, இருங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். கொடுங்க நீங்க ஸ்பேஸ் கொடுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சேட் நியூ இயர் எங்களுக்கு சேட் நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். லைக் 2025ல லைக்க ஊம்பிட்டு போணும். ஹாப்பி நியூ இயர். நீ இன்டைரக்டா விடாம